ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அருமையான வெஜிடபிள் பிரியாணி தான். 3 ஸ்பூன் எண்ணெயும் 3 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிட்டு 1/4 கிலோ வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு பொருளையும் பொறுமையாக நம்ம ஃப்ரை பண்ணும்போது வெஜிடபிள் பிரியாணி அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கிடலாம். இது வதக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியா கேட்டில் ரோசானா லைட் தான் எடுத்திருக்கேன். அது 300 கிராம் எடுத்தோம்னா 3 கிளாஸ் இருந்துச்சு. அது 3 கப்பு 5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுடுங்க கழுவிட்டு. நம்ம ஒரு பிரியாணி மசாலா பார்த்துலாம். காஷ்மீர் மிளகாய், பட்டை, லவங்கம் இவங்க எல்லாரையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, 4 பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டுமே நல்லா ஃபைனாக அரைச்சி அவங்களையும் போட்டு வதக்கிடலாம். அதோட கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு கட்டு புதினா கட்டையும் நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இவங்க நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு 1/4 கிலோ 3 தக்காளி சொல்லலாம், அவங்களையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனவுடனே நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை போட்டுட்டு அவங்களையுமே கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். ஒரு 100 ml தயிரை ஊற்றிக்கலாம். 1 கப்பு இருக்கும். காய்கறியும் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு, உங்களுக்கு என்ன காய்கறி விருப்பமோ அதை போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, பிரியாணி அரிசி ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். உப்பு போட்டு அது கொதிக்கும்போது உப்பு காரம் எல்லாமே அந்த காயில் ஏறும். அவ்வளோதான். வெந்த காயை அரிசி கூட சேர்த்துட்டு ஒரே ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு அது நல்லா கொதிக்கும்போது இந்த பக்கம் தோசைக்கல்லில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு மாதிரி வேகும், டைம் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் பார்த்து உங்கள் அரிசி எவ்வளோ நேரம் வேகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. செம சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி வந்திருந்தது. இந்த பிரியாணியை 8 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த வீக்கெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள்.